இப்ப பைபிள் ஒன்லி அப்படின்னு போறதுனால என்ன தவறு நடக்க போகுது? ஏன்னா பைபிள் முழுக்கவும் கடவுளால் கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியும். பைபிள்ல இருக்கிறதெல்லாம் சத்தியம் நமக்கு தெரியும். இவங்க ஒருவேளை முரண்பாடு அப்படிங்கிறதெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயம். ஆனா வேதாகமம் பரிசுத்தம் உள்ளது. அது நம்மை நேர்வழி தான் படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப பைபிள் ஒன்லின்னு போறதுனால என்ன இங்க பாதிப்பு ஏற்பட போகுது? எந்த பாதிப்பும் இல்ல. யாருக்கு இங்க பாதிப்பு ஏற்படும்னா, விக்கிரக ஆராதனை செய்றவனுக்கு பைபிள் ஒன்லின்னு சொல்லும்போது பாதிப்பு ஏற்படுது. சப்பரம் இழுக்கும்போது பைபிள் ஒன்லின்னு சொல்லும்போது பாதிப்பு ஏற்படுது. புனிதர்களுடைய வழிபாடு அப்படின்னு வரும்போது பைபிள் ஒன்லின்னு சொல்றனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா இது எதுவுமே ஆதி கிறிஸ்தவர்கள் பைபிளோ ஊக்கப்படுத்தவில்லை, செய்யவும் இல்லை. இவர்களுடைய மூட நம்பிக்கைக்கு எதிராக பைபிள் இருக்கிறபடினால் இப்ப பைபிள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குறைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. புரொட்டஸ்டன்ட் சபையை இவங்க பாத்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. இப்ப என்ன நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே பல உண்மைகள்ல சொல்லியிருக்கிறேன். தாவீதுக்கு அப்புறம் எப்படி இடையில அவங்க பிள்ளைகள்லாம் சோரம் போனாங்க. யோசியா வரைக்கும் வரும்போது யோசியா எப்படி கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும் போது அவர் மனம் திரும்பினார், சட்டையை கிழிச்சு மனம் திரும்பினார் அப்படின்னு பார்த்தோம். அதே போலதான் இன்னைக்கு என்னுடைய தாத்தா சரியான நபர். அவர்கிட்ட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் பேசினார், கர்த்தர் இடைப்பட்டார். அவர் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா என் அப்பா சரியில்லை. நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வர்றேன். சரிங்களா? அப்பா சரியில்லை. அப்பா அவருடைய அப்பாவாகிய என்னுடைய தாத்தாவாகிய அவர் எழுதி கொடுத்த எந்த வார்த்தையும் கை கொள்ளல. இவரு தான் இஷ்டத்தின்படி என்ன செஞ்சிட்டாரு? தான் இஷ்டத்தின்படி பல விஷயங்களை கை கொண்டு வர்றாரு. இப்ப எங்க அப்பா சரியில்லை. நான் அவருடைய பையனாகிய நான் பார்க்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? எங்க அப்பாவினுடைய வழி போக்கு சரியில்லை. எங்க அப்பா கிட்ட கடவுள் இல்ல. கடவுளுக்கு பிரியமா அவர் வாழலன்னு தெரிஞ்ச உடனே என் தாத்தா கிட்ட நேரடியா போயிடுறேன் நான். இல்லப்பா நம்ம தாத்தா தான் சரியா இருக்கிறாரு. அவர் தான் என்ன செஞ்சாரு? சரியான முறைப்படி கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தாரு. அதனால அங்கிருந்து நாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு எங்க அப்பாவை தாண்டி நான் அங்க போயிடுறேன். இதுதான் இன்னைக்கு புரொட்டஸ்டன்ட் சபை அப்படிங்கிறது. புரொட்டஸ்டன்ட் சபையை குறித்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிரிவினை சபை, எதிர்ப்பாளர் சபை, இடையிலே வந்தவர்கள், நாங்கள் தான் ஆதியில வந்தவர்கள். இங்க ஆதியில வந்ததும் இடையில வந்ததும் முக்கியம் இல்ல. கடவுளுக்கு பிரியமா யார் வாழ்றாங்களோ அவங்க தான் இங்க முக்கியமே ஒழிய ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்ததுனால யோக்கியவான் அப்படின்னு ஆண்டு சொல்ல முடியாது. சிலர் முந்தினோர் பிந்தினோராக மாறுவார்கள், பிந்தினோர் முந்தினோராகவும் மாறுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்குது. அப்ப இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? ஆதி நிலைக்கு திரும்புவோம் வாருங்கள் என்று அழைக்கிறோம். அவ்வளவுதான். இடையில வந்த நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்க, தேவனை விட்டு விழுந்து போயிட்டீங்க, அரசியலும் மதமும் சேர்ந்தபடினால் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் செல்வாக்குக்காக நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டீர்கள். அதனால் ஆதி நிலைமைக்கு திரும்புங்கள் அப்படின்னு இப்ப இடையில வந்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம்.